ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பக்தி யோகம்ன்றது 12வது அத்தியாயம். இந்த பக்தி யோகத்தில் பார்த்திங்கன்னா எடுத்த உடனே அர்ஜுனன் ஒரு கேள்வி, அதாவது பக்தி செய்கிறவங்களா இல்லைன்னா ஆத்ம உபாசனம் செய்கிறவங்களா, இவங்க 2 பேரில் யார் முதல்ல இலக்க சுலபமாக அடைவாங்கன்னு கேட்க, பகவான் பக்தர்களேன்னு சொல்லி அதுக்குண்டான காரணங்களும் சொல்கிறார். எதனால் பக்தர்களுக்கு அது ரொம்ப சுலபம், எதனால் ஆத்ம உபாசனம் செய்கிறவங்களுக்கு இது சுலபம் கிடையாது, அவங்க என்னென்ன விஷயங்கள் என்னென்ன கடினங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன எதிர்கொள்கிறாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு வந்த பகவான் அடுத்து பக்தி யோகம் செய்கிறது எப்படி, பக்தி செய்கிறது எப்படி, பக்தி செய்கிறவங்களோட உயர்வு எப்படி, அந்த பக்தி செய்ய முடியல அப்படின்னா அடுத்து வேறு என்ன செய்யலாம், அது செய்ய முடியலன்னா அடுத்து என்னென்ன படிக்கட்டு போட்டுகிட்டே வந்த பகவான் இப்போ 11வது ஸ்லோகத்தில் பகவான் சம்பந்தமான விஷயங்களை நினைக்கக்கூட முடியல, இல்லை பகவான் சம்பந்தமான செயல்களோ தொண்டுகளோ செய்யக்கூட முடியல அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி வச்சுருக்காரு. அல்டிமேட்டாக பக்தி யோகத்துக்கு போய் சேர்ற மாதிரி தான் அந்த வழி. ஆனால் நேரடியாக இப்போ பார்த்திங்கன்னா சில பேரால் 4 படி ஒரே சமயத்தில் ஏற முடியும், சில பேரால் 3 படி ஏற முடியும், சில பேரால் படிப்படியாக தான் ஏற முடியும். அதனால் பகவான் எல்லாருக்கும் வழி காமிக்கணும் இல்லையா, அதனால தான் எளிமைப்படுத்தி இப்போ 11வது ஸ்லோகத்தில் பகவான் அதாவது முதல்ல என்ன சொல்லிட்டாரு, அதாவது உறுதியான புத்தியோட பக்தி செய்யணுன்ட்டு. சரி, அந்த உறுதியான புத்தி பிறக்கலை அப்படின்னா அது பிறக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லிட்டாரு. என்னுடைய குணங்கள்லாம் நினைக்கணும்னு, அது கூட நினைக்க முடியல அப்படின்னா என் விஷயமாக நான் உயர்ந்ததான தொண்டுகள் செயல்கள்லாம் செய்யணும். இப்போ அது கூட செய்ய முடியலன்னா என்னன்றதை தான் 11வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. அதைததப்யசக்தோசி கர்த்தும் மத்யோகமாஸ்ரிதः சர்வகர்மஃலத்யாகம் ததः குரு யதாத்மவான். யத ஆத்மவான், அதாவது நெஞ்சையும் புலன்களையும் அடக்கியவனாய் சர்வ கர்ம பலத்தியாகம் குரு, எல்லா கர்மங்களையும் பலத்தையும் தியாகம் செய்வாய். எல்லா கர்மங்கள்னு ஒருத்தர் செய்யக்கூடிய விஷயங்களுடைய பலம், அதுக்கு உண்டான பலன் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் தியாகம் செஞ்சுட்டு செய்ய அப்படின்றாரு. அதாவது இதுதான் 3 விதமான தியாகம்னு சொல்லுவாங்க. கர்த்திருவ புத்தி தியாகம், மமதா தியாகம், பல தியாகம்னு. அதாவது எனக்காக தான் செய்கிறேன்ற எண்ணம் இல்லாமல், நான் தான் செய்கிறேன்ற எண்ணம் இல்லாமல், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் என்ன அதுலேயும் எண்ணம் இல்லாமல் செய்யணும் எந்த ஒரு செயலையும் அப்படின்ட்டு. இதுதான் கர்மயோகத்தினுடைய அடிப்படை. அதனால் பகவான் என்ன சொல்கிறாரு, ஏத்ததப்பி அசக்தோசி, ஒருவேளை இதை கூட செய்ய முடியலன்னா, இதை கூடன்றது என்னது, 10வது ஸ்லோகத்தில் பகவான் சம்பந்தமாக தொண்டுகள், பூஜை, சந்தனம் சமர்ப்பிக்கிறது, மாலை சமர்ப்பிக்கிறது, நமஸ்கரிப்பது, நாம சங்கீர்த்தனம் சொல்கிறார் இல்லையா, அந்த போன்ற விஷயங்கள்லாம் கூட செய்ய முடியலைன்னா கூட மத் யோகம் ஆசிரித்தக, என் விஷயமான பக்தி யோகத்தையே பிடிச்சிக்கிட்டு, அதாவது பக்தி யோகம்ன்ற அந்த இலக்கையே மனசில் வச்சுக்கிட்டு ஆத்ம சாட்சா்காரம் அடைவது பொருட்டு கர்மயோகத்தை செய்து கொண்டு வருவாய் அப்படின்ட்டு. ஆத்ம சாட்சா்காரம்னா ஆத்மா உண்மையாக உணரக்கூடிய அந்த நிலை. அப்போ பகவான் என்ன சொல்கிறாரு, கர்மயோகத்தை பகவான் சொல்கிற மாதிரி அந்த 3 விதமான தியாகத்தோட, அதாவது நான் தான் செய்கிறேன், எனக்காக தான் செய்கிறேன், அதில் உண்டான அந்த பலன் என்னவோ அதுக்காக செய்யலை அப்படின்ற அந்த 3 தியாகம் மனசில் வச்சுக்கிட்டு கர்மயோகத்தை செஞ்சுக்கிட்டே வந்தால் ஆத்ம சாட்சா்காரம் அடையலாம். ஆத்ம சாட்சா்காரம்னா ஆத்மா உண்மையாக உணரக்கூடிய நிலை. அந்த நிலை வந்த பிறகு அப்போ என்ன புரியும், இந்த ஆத்மா ஒன்றும் பெருசு இல்லை, இந்த ஆத்மா கூட பகவானுக்கு அடிமை தான், அதை விட உயர்ந்தவர் பரமாத்மா இருக்காருன்ற அந்த புரிதல் அந்த புரிதல் வந்த பிறகு பகவானுடைய குணங்கள்லாம் நினைக்க ஆரம்பிப்போம். அப்போ பகவானுடைய குணங்கள்லாம் நினைக்க ஆரம்பிக்க புத்தி உறுதி ஏற்படும். அந்த உறுதியான புத்தியோட பக்தி யோகத்தை செய்யலாம் அப்படின்ட்டு பகவான் அழகாக படிக்கட்டு போட்டு நமக்கு கொடுக்குறாரு. தொடர்ந்து வேற என்னெல்லாம் சொல்லிட்டு வராரு இந்த பக்தி யோகத்தில் அப்படின்ற அந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.